இருட்டு சாலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வேக வேகமாக பயணித்த குடும்பம். கையில் கொடூர ஆயுதத்துடன் காரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள். சினிமாவையே மிஞ்சிய பதபதைக்கும் வீடியோ. பூனேல இருக்கக்கூடிய ரவி கர்ணானி அப்படின்ற ஐடி இன்ஜினியர் சாலையில் அவங்க குடும்பத்தோட பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கார்ல பயணிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 மர்ம நபர்கள் அவங்கள பின்தொடர்ந்து இருக்காங்க. இதுல சில பேர் போற வழியிலும் இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்துல பயணிச்ச பெண்மணி ஒருத்தவங்க தன்னுடைய உயிரை கையில பிடிச்சு கொண்டு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. லவாலே நந்தே அப்படின்ற இடத்துல நடந்த இந்த சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இது தொடர்ந்து இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கையில கூர்மையான ஆயுதத்தோட சாலையில மிரட்டல் தோணிய நின்றுட்டு இருந்த சில நபர்கள் இந்த காரை பின்தொடர்ந்தது மட்டும் இல்லாம சில கற்களாலையுமே அவங்கள தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பரபரப்பு சம்பவம் தொடர்பா பவுத் போலீஸ்ல இருந்து ஃப்ரீ பஸ் ஜர்னலோட பேசின PSI பந்தேர்நாத் காம்தே என்ன சொல்லிருக்காங்கன்னா, திருட்டதுக்கு அப்புறமா கொள்ளைகள் அதிகரிச்சிருக்கிறதால கிராம மக்கள் தான் இரவுல ரோந்து போறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க காரை நிறுத்தி சோதனையிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார் நிற்காததால தான் அதை துரத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க போலீஸ் குழுவும் தொடர்ந்து கிராமத்துல ரோந்துல இருந்துட்டு தான் வராங்க. தாக்குதல் நடத்தினவங்க யார் அப்படின்னு சொல்லி நாங்க விசாரணையில ஈடுபட்டிருக்கோம். இன்னும் அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து புனே கிராமப்புற காவல்துறையுடைய கூடுதல் கண்காணிப்பாளரான ரமேஷ் சோபட்டே ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த கிராம மக்களோட போலீஸ் குழு இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. மேலும் அவங்க வாகனத்தை சோதனைக்கு நிறுத்தாததால தான் அதை துரத்திட்டு போனதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சாலைகளை பயணிக்கிறவங்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலருமே கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.